அன்புக்குரியவர்களே, பனிமை தாயின் திருத்தல பேராலயத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளில் டாப் 10 சிறந்த நிகழ்வுகள் எனும் தொடரில் இன்று 3வது கடந்த ஆண்டு திருத்தந்தையின் இந்திய தூதுவர் நம்முடைய பசிலிக்கா பேராலயத்திற்கு வருகை தந்தார்கள். அது ஒரு மாபெரும் சிறப்பு நிகழ்வாக இருந்தது. திருப்பாடல் 118:26 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கொடுத்தார். எனவே ஆண்டவருடைய பெயரால் வருகின்ற அனைவரும் ஆசி பெற்றவர்கள். திருத்தந்தையின் பெயரால் திருத்தந்தையின் தூதுவர் அவர்கள் நம்முடைய பேராலயத்திற்கு வருகை தந்தார்கள். அது ஒரு மறக்க முடியாத மாபெரும் நிகழ்வாக அமைந்தது. இதற்கு முன்பாக 2000 ஆண்டில் தான் நம்முடைய பேராலயத்துக்கு திருத்தந்தையின் தூதுவர் பேராயர் லொரன்சோ பல்திசேரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே 23 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 11/6/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருத்தந்தையின் தற்போதைய இந்திய மற்றும் நேபாள நாடுகளின் தூதுவர் பேராயர் லியோபோல்டோ ஜிரெலி அவர்கள் நம்முடைய பசிலிக்காவுக்கு வருகை தந்தார்கள். காலை 9:30 மணி ஆங்கில திருப்பலியை நிறைவேற்றினார்கள். பாடல்கள் எல்லாம் தமிழிலே பாடப்பட்டன. ஏராளமான அருள் தந்தையர்கள், துறவிகள் அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டார்கள். பேராலய பங்கு எல்லையில் அன்னாருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. திறந்த ஜீப்பில் திருத்தந்தை தூதுவரும் நம்முடைய ஆயரும் பவனியாக அழைத்து வரப்பட்டார்கள். தொடர்ந்து பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. திருப்பலியின் நிறைவில் பனிமை தாயின் திருச்சுருவம் அவர்களின் ஆசிரியத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு பீடத்தின் மீது வைக்கப்பட்டது. அந்த திருச்சுருவத்துக்கு திருத்தந்தை தூதுவர் அவர்கள் வணக்கம் செலுத்தினார்கள், தூபம் காட்டினார்கள், மலர் சொரிந்தார்கள். அதன் பிறகு இறைவேண்டல் செய்தார்கள். 2 நாட்கள் அதை முன்னிட்டு நம்முடைய தாயின் திருச்சுருவம் மக்களுடைய பார்வைக்காக முதலாக 2 நாட்கள் மிக அருகாமையில் மக்கள் நம்முடைய தாயின் திருச்சுருவத்தை பார்க்கின்ற பேற்றை பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அதன் பிறகு திருப்பலி நிறைவில் தங்கத்தேர் பிறைக்கும் நம்முடைய திருத்தந்தை தூதுவர்கள் வந்து அந்த புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேரையும் அவர்கள் மந்திரித்தார்கள். இவ்வாறு திருத்தந்தையினுடைய தூதுவருடைய வருகை 23 ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் மறக்க இயலாத ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. அதற்காக நாம் ஆண்டவரை போற்றுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.